அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி தேய்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருது, வராகியம்மனுக்கு எந்த வழிபாடு நம்ம செய்யலாம், பொன்னும் பொருளும் சேர்வதற்காக நம்ம என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியும் மற்றும் தேய்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷமானது. ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உரிய மாதம். இந்த மாதத்தில் தேய்பிறை பஞ்சமி வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடு. ஆடி தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று முடியும் அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற வராகியம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் வராகியம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா எப்போதுமே ஆடி மாதமும் வராகி அன்னைக்கு இந்த பஞ்சமி பூஜை செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆடி மாத தேய்பிறை பஞ்சமி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கடன் தொல்லை முற்றிலுமாக தீரும். வராகியம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நமக்கு அம்மனுடைய அருள் நமக்கு வேண்டும், அம்மனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் இந்த நாள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. எப்போதுமே வராகியம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமியோட தேய்பிறை பஞ்சமி தான் ரொம்ப விசேஷமான பஞ்சமி அன்னைக்கு. இருந்தாலும் நம்ம வளர்பிறை பஞ்சமி எதற்காக நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்னா, நமக்கு வளரும் பிறை நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்னமும் முன்னேறணும், அதற்காக நம்ம வளர்பிறை பஞ்சமியெல்லாம் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வளர்பிறையும் தேய்பிறையும் இரண்டுமே நம்ம வழிபாடு செய்யணும். தேய்பிறைங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடியது, கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்க்கக்கூடியது, குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது, இந்த செய்வின பிரச்சனை இருக்குது, ஏவல் பிரச்சனைலாம் இருக்குது, அப்படி இருப்பவங்களாம் இந்த தேய்பிறை பஞ்சமி நீங்கள் விடாமல் வழிபாடு செய்யும்போது வராகியம்மனோட அருளோடு உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பிரச்சனையும் தானாக விலக ஆரம்பிக்கும். அதாவது இந்த நிறைய பேர் கெட்ட கனவுகள் வருது, ஏதோ ஒன்று நம்மளை அமுக்குற மாதிரி இருக்க மாதிரிலாம் கனவு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் நீங்கள் தேய்பிறை பஞ்சமிக்கு வராகியம்மனுடைய படம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, சிலை இல்லாட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் வைத்து அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துட்டு அந்த தீப சுடரில் வராகியம்மனை எழுந்தருள செய்துட்டு, அதாவது வராகியம்மனை நீங்கள் இதில் இருந்து எங்களுக்கு காட்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த அன்னை விளக்கு ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு அந்த விளக்கை வச்சு நம்ம வராகியம்மனுக்கு பஞ்சமி பூஜை சிறப்பாக பண்ணலாம். விளக்கு மட்டும் ஏற்றி ஏதேனும் நைவேத்தியம் பண்ணி பூக்களால் நீங்கள் செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும். நமக்கு சிலை வேணும் படம் வேணும்லாம் இல்லை, நமக்கு விளக்கு மட்டும் இருந்தாலே போதும், அன்னையோட வழிபாடு சிறப்பாக பண்ணிக்கிடலாம். மாதம் 2 முறை நீங்கள் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இப்போ சேவன பிரச்சனை இருப்பவர்களும் சரி, கெட்ட கனவுகள் அதிகமாக வருது, வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது, இந்த வாஸ்து பிரச்சனையால் ஒரு சில பேருக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்களா. ஸோ பிரச்சனைகள் இருக்குது, வீட்டால் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இந்த வீட்டில் வந்ததுலேருந்து எனக்கு நல்லாவே இல்லை அப்படிங்கிற ஒரு சில பேருக்கு அந்த எண்ணம் ஓட்டங்கள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு அந்த எண்ணம் தானாக வரும், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நமக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு எண்ணம் வரும். அப்படி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் மாதம் 2 முறை அன்னை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அது ஓரளவு உங்களுக்கு அந்த பிரச்சனை கண்ட்ரோல் ஆகும். வராகியம்மன்கிட்ட பார்த்தீங்கன்னா துர்சக்தியெலாம் நெருங்கிறதுக்கு ரொம்ப பயப்படும். அதனால் வராகியம்மனுடைய அருள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு நல்ல தேவதைகள் தான் நம்மளை சுற்றி இருப்பாங்க, எந்த ஒரு கெட்டதும் நம்மளை சுற்றி இருக்க முடியாது, தானாக விலகி கூட நம்மளை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா வராகியம்மனோட பக்தர்களை பார்த்தாலே துர்சக்திகள் பயப்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் வராகியம்மனுடைய வழிபாடு. இப்போ இந்த வராகியம்மன் வழிபாடு எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதம் ஆடி மாதம் தேய்பிறை பஞ்சமி எந்தெந்த தீபம் நீங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆடி தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னா 13/8/2025 ஆடி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை தினத்தன்று வருது. திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா, புதன்கிழமை காலை 8:25க்கு மேலே தான் நமக்கு திதி நேரம் ஆரம்பித்து வியாழக்கிழமை காலை 6:25 வரை நமக்கு திதி நேரம் இருக்குது, பஞ்சமி திதி இருக்குது. இப்போ புதன்கிழமை நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்பவர்கள் வியாழக்கிழமையும் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஸோ 2 நாளும் நமக்கு டைம் இருக்குது. ஒரு சில பேரால் புதன்கிழமை வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா வியாழக்கிழமை காலை 6:30க்குள்ளே பஞ்சமி பூஜை செய்யலாம். இப்போ நம்ம வழிபட வேண்டிய நேரம் நீங்கள் காலையில் புதன்கிழமை காலையில் விரதம் இருப்பவர்கள்லாம் புதன்கிழமை காலையிலே நீங்கள் சுவாமிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். இல்லை நான் பூஜை மட்டும்தான் செய்ய போகிறேன் அப்படின்னா புதன்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே, அதாவது 9 மணிக்குள்ளே ஒரு 8:35க்குள்ளே 8:30க்குள்ளேயே நீங்கள் வராகி அன்னைக்கு பூஜை செய்து முடித்திருக்கணும். அதுவே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ புதன்கிழமை மாலை நேரம் என்னால் பண்ண முடியல அப்படின்னா வியாழக்கிழமை காலை அதிகாலை 4 மணிலேருந்து
காலை 6:30 வரை நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ எந்தெந்த வழிபாடு நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படி என்றால், இப்போ ஆடி மாதம் நமக்கு ஸ்பெஷல் மாதமாக இருப்பதனால நீங்கள் வந்து இப்போ அந்த ஆடி மாதம் நமக்கு அவ்வளோதான் ஃபைனலாக முடிய போது. ஆடி 28 கடைசியில் தான் நமக்கு வந்து தேய்பிறை பஞ்சமி வருது. இதுவரையும் நீங்கள் வராகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் ஏற்றலை, இந்த ஆடி மாதத்தில் ஏற்றலை அப்படி இருப்பவர்கள்லாம் மாவிளக்கு தீபம் நீங்கள் ஏற்றிக்கோங்க. இல்லை நான் மாவிளக்கு தீபம் ஏற்றிட்டேன் அப்படி இருப்பவர்கள் வந்து பச்சை பயிறு தீபம் ஏற்றுங்க, தானிய தீபம் ஏற்றுங்க. ரொம்ப சிறப்பு. அதாவது பச்சை பயிறுங்கிறது பாசி பயிறு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சின்ன பயிறு சிறு பயிறு சொல்லுவாங்க. அந்த பச்சை பயிரை எடுத்துக்கோங்க, ஒரு தாம்பூலத்தட்டில் வந்து பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு ஒரு 5 அகல் விளக்கு அல்லது ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. 9 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 9 ஏலக்காய் வந்து நீங்கள் மாலை மாதிரி கோர்த்துக்கோங்க, அதாவது நூலில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு வராகியம்மன் படத்திற்கு போடுங்க. விரலி மஞ்சள் மாலையை நம்ம போடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து புதன்கிழமை இருப்பதனால பொன்னும் பொருளும் சேர்கின்ற நாள், லக்ஷ்மியோட அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த புதன்கிழமை. நமக்கு வந்து புதன்கிழமை அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பணம் கையில் தங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க புதன்கிழமை நிறைய பேருக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. எதற்கு அப்படின்னா அந்த பொண்ணும் பொருளும் உள்ள நாள் தான் அந்த புதன்கிழமை. அந்த கிழமை என்று அவங்க கைவிட்டு பணம் போகுது அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து பணம் சேராது. அப்படிங்கிறதுக்காக இது கிராமத்தில் நிறையா ஃபாலோ பண்ணுவாங்க. புதன்கிழமை தெரிஞ்சிட்டு ஒரு சில பேருக்கு வந்து, எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு பணம் கைவிட்டு போச்சுன்னா அதுக்கடுத்து அவங்கக்கிட்ட சேரவே சேராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் புதன்கிழமை. இந்த புதன்கிழமை என்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக நம்ம வழிபாடு செய்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதாவது குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும், கல்வி வளர்ச்சியில் அவங்க முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வராகியனையே புதன்கிழமை வழிபாடு செய்யணும். மாலை 6 மணிக்கு மேலே பச்சை பயிறு தீபம் ஏற்றி ஏலக்காய் வைத்து நம்ம மாலை போட்டு ஒரு டம்ளர் பால் வைத்து அதில் ஏலக்காய் தட்டி போட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணி அந்த பாலை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம வழிபாடு செய்யும்போது குழந்தைங்கள் கல்வியில் இன்னமும் நல்லா கவனித்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ சொன்னோடையே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் புதன்கிழமை குழந்தைங்களுக்காக நீங்கள் வழிபாடு செய்யும்போது அவங்க வந்து சொல் பேச்சு கேட்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த புதன்கிழமை வந்து கல்விக்கு உரிய நாள், பொன்னும் பொருளும் சேர்வதற்கு உரிய நாள், தங்கம் வாங்குகிற ஒரு அற்புதமான நாள், தங்கம் வாங்குவதற்காக வழிபாடு செய்கின்ற ஒரு நாள். இப்போ நம்ம கையில் வந்து தங்கமே சேர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் புதன்கிழமை வழிபாடு மேற்கொள்ளும்போது உங்களுக்கு தங்கம் சேர ஆரம்பிக்கும். லக்ஷ்மியோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு வந்து தேங்காய் தீபம் நீங்கள் ஏற்றணும் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக தேங்காய் தீபம் ஏற்றுங்க. தேங்காய் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்யலாம். அம்மனுக்கு உரிய தீபம் தேங்காய் தீபம். இந்த மாதம் ஆடி மாதம் இருப்பதனால மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க, பச்சை பயிறு தீபம் ஏற்றலாம், வெற்றிலை தீபம் கூட ஏற்றலாம், இது செம்பருத்தி இலை தீபம் ஏற்றலாம். நிறைய தீபங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த தீபம் ஏற்றணும்னு தோணுதோ அந்த தீபம் நீங்கள் ஏற்றிக்கோங்க. புதன்கிழமை இருப்பதனால பச்சை பயிறு தீபம் ஏற்றிட்டு அந்த பச்சை பயிறு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் சர்க்கரை கலந்துக்கோங்க, நாட்டு சர்க்கரை கலந்து நீங்கள் வந்து பறவைகளுக்கு தானம் பண்ணுங்க. புண்ணியங்கள் கிடைக்கும். நம்ம செய்திருக்க இந்த பாவங்கள்லாம் நம்மளை விலகி புண்ணியம் கிடைக்க ஆரம்பிக்கும். பச்சை பயிரில் சர்க்கரை கலந்து பறவைகளுக்கு வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கணும். இப்போ சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் கலக்கணும் அல்லது நாட்டு சர்க்கரை கலக்கணும், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வரும்போது குழந்தைங்களும் நல்லா படிப்பாங்க. நம்மளோட வேண்டுதல் வந்து அப்படியே நடக்கும். அடுத்து நீங்கள் வந்து வராகியம்மனுக்கு பூக்கள் எந்த பூக்களால் அலங்காரம் செய்யணும் அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா வராகியம்மனுக்கு வந்து செவ்வரளி பூக்கள், சிவப்பு நிற பூக்கள் தான் வராகியனுக்கு ரொம்ப விசேஷமான பூக்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ செவ்வரளி, செம்பருத்தி பூ, அப்புறம் மல்லிகைப்பூ, செந்தாமரை பூக்களால் நம்ம அலங்காரம் செய்து வராகினை வழிபாடு செய்யலாம். அடுத்து தீபங்களில் பார்த்திங்கன்னா நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம், பச்சை பயிறு தீபம், வெற்றிலை தீபம், தேங்காய் தீபம், மாவிளக்கு தீபம், ஏதேனும் ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிடைக்கும் பட்சத்தில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வைங்க. அப்புறம் பயிறு வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம், அப்புறம் பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், ஏதேனும் நம்மளால் முடிந்தது, வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், நம்மளால் முடிந்த நெய்வேத்தியம் ஏதேனும் ஒன்று வைக்கணும். சிவப்பு நிற குங்குமத்தை வைத்து நம்ம வராகியம்மனுக்கு அர்ச்சனை பண்ணணும். ஓம் ஸ்ரீம் வராகிய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொன்னால் கூட போதும். காயத்ரி மந்திரமோ மூல மந்திரமோ இல்லை நம்ம வந்து கவசங்கள் இருக்குது, வராகியம்மனுக்கு கவசம் இருக்குது, இதெல்லாம் பாடிட்டே நம்ம வந்து படிச்சுட்டே நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம். 108 போற்றிகள் இருக்கும், வராகியம்மனுடைய 108 போற்றிகள். கூகுளில் டைப் பண்ணாலே எல்லாமே வந்துருங்க. நம்மக்கிட்ட புத்தகம் தான் இல்லையே அப்படின்லாம் நினச்சி கவலைப்பட தேவையில்ல. நமக்கு கூகுளில் டைப் பண்ணால் எல்லாத்தோட 108 போற்றிகளும் நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு வந்து 108 போற்றிகள் அப்படிங்கிற புக்கு நமக்கு வந்து கோவிலுக்கு நீங்கள் போவீங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய கோவிலுக்கு போகும்போது
அங்கே நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா கடவுளுக்குரிய 108 போற்றிகள் அது இருக்கும். விநாயகருக்கு, முருகனுக்கு, பெருமாளுக்கு, சிவபெருமானுக்கு, வராகியம்மனுக்கு, மாரியம்மனுக்கு எல்லா தெய்வத்துக்குரிய 108 போற்றிகளும் அதில் இருப்பாங்க. ஸோ அந்த 108 போற்றிகள் இருப்பதனால நமக்கு எப்பப்போ நம்ம எந்தெந்த பூஜை செய்கிறோமோ அதற்கேற்ற பார்த்து நீங்கள் 108 போற்றிகள் சொல்லி சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த ஒரு புக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதுங்க, எல்லாமே நமக்கு கிடைக்கும். நீங்கள் எப்போ வந்து பெரிய கோவில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் இந்த மாதிரி கோவிலுக்கு, மதுரைக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய கோவிலுக்கு போவீங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த புக் ஸ்டோரில் நமக்கு கிடைக்கும். அந்த புக்ஸ்லாம் விற்பாங்களே அங்கே பார்த்தீங்கன்னா 108 போற்றிகள் இருக்கிற புக்கை கேளுங்க, கட்டாயமாக கிடைக்கும். அதை நீங்கள் ஒன்று மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். எல்லா தெய்வத்துக்குரிய 108 போற்றிகளும் அதில் நமக்கு இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து வராகியம்மனுடைய 108 போற்றிகள் போட்டிங்கன்னா வந்துடும். அதை நீங்கள் வந்து பார்த்து பிடிஎஃப் போட்டாலும் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் வந்து பூக்களால் அல்லது சிவப்பு நிற குங்குமத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து மந்திரங்களும் நமக்கு ஒன்றும் தெரியாது, எங்கே எடுக்கணும்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. நமக்கு கூகுள்ங்கிறது இருக்குது, அதில் டைப் பண்ணாலே நமக்கு எல்லாமே நமக்கு வந்துடும். வேணுங்கிற மந்திரங்கள் வந்துடும். காயத்ரி மந்திரம் வரும், மூல மந்திரம் வரும், எல்லா மந்திரமும் நமக்கு வந்து வராகியம்மனுக்குரிய மந்திரம் வரும். நம்ம எந்த மந்திரம் தேவையோ அதை பார்த்து நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிடலாம். எனக்கு இல்லைங்க, எனக்கு அந்த மந்திரத்தெலாம் சொல்ல வராது அப்படின்னா 108 போற்றிகள் எல்லோருக்குமே வரும், அதை நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு, இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தாயே நமக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு வரி நாமத்தை மட்டும் நம்ம சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிடலாம். இவ்வளோ தான் வராகியம்மனுடைய வழிபாடு. ரொம்ப சிம்பிளான வழிபாடு தான், ஆனால் கைக்கு நிறைய நமக்கு பலன் கிடைக்கும். கைக்கு மேலேயே பலன் கிடைக்கும். அளவுக்கு அதிகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரே வழிபாடு வராகியம்மன் வழிபாடு தான். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தெய்வங்களை நமக்கு அதிசயம் பண்ணுறாங்க. இருந்தாலும் வராகியம்மனுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா நினச்ச உடனே நமக்கு நடக்கின்ற அதிசயங்கள் வராகியம்மனுடைய வழிபாடு. முதல்ல நீங்கள் வராகியம்மன் வழிபாடு மேற்கொள்ளும்போது என்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முதல்ல விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியாமல் பிரச்சனை கொடுக்குறாங்க, உங்களுக்கே தெரியாமல் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து கெடுதல் நினைக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே முதல்ல விலக ஆரம்பிப்பாங்க. இவங்க தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். முதல்ல துரோகி யார் அப்படிங்கிறது வராகியம்மன் காட்டி கொடுத்துருவாங்க. அதுதான் முதல்ல நீங்கள் வந்து வராகியம்மனுக்கு வழிபாடு செய்யும்போது முதல்ல நமக்கு கிடைக்கிற பரிசு அதுதான். நம்ம வாழ்க்கையில் யாரும் நமக்கு துரோகம் பண்ணுறாங்க, யாரால் நமக்கு வந்து நிம்மதி இல்லாமல் போகுதோ அவங்க யார் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்திடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் படிப்படி தீர ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். பலவீனம் என்ன அப்படிங்கிறதும் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். எல்லாமே நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது வராகியம்மன் தான். முதல்ல நமக்கு வந்து என்னென்ன பிரச்சனையோ அது முதல்ல நம்மளை விட்டு விலகிடும். அடுத்து நமக்கு என்னென்ன தேவை, நமக்கு என்ன தேவைங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பெனிஃபிட் நமக்கு வந்து வராகியம்மன் பூஜையில் வந்து நிறைய இருக்குது. சிம்பிளான வழிபாடு தான். பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம வழிபாடு செய்வதான். நம்ம தினமும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கூட இல்லை. மாதத்தில் 2 முறை இல்லை, 1 முறை வழிபாடு செஞ்சாலே அன்னையோட அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு மிராக்கள் செய்கின்ற ஒரே தாய் பார்த்தீங்கன்னா வராகியம்மன் தான். அவர்களை முழு நம்பிக்கையுடன் நம்ம வழிபாடு செஞ்சு நம்ம வந்து சரியாக பூஜை செஞ்சு சரியாக உண்மையான அன்போடு நம்ம வந்து வராகியம்மனை நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் நமக்கு நிறைய அதிசயங்களை செய்து காட்டுவாங்க. நம்ம நம்பிக்கையுடன் இருக்கணும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பாசிட்டிவிட்டியோடு நம்ம இருக்கணும். இருந்தாலே நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பஞ்சமி தினத்தன்று மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற எந்த நாளும் நீங்கள் மிஸ் பண்ணாலும் மாதம் வருகின்ற தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க. இப்போ பஞ்சமி தினத்தன்று என்னால் வழிபாடு செய்ய முடியல, மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்து பஞ்சமி நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ கூட வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த புதன்கிழமை வழிபாடு, அதாவது தேய்பிறை பஞ்சமி சொன்ன பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வழிபாடுங்கிறது உங்களுடைய பிரச்சனையும் தீர்க்கும். மற்றும் ஏதேனும் ஒரு பொருள் தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வராகியம்மன்ட்ட வேண்டிட்டு வழிபாடு செய்து பாருங்கள். தங்கம் வாங்குகிற யோகம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நல்ல மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கட்டாயமாக இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.